அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நான் பார்க்க போறது நட்சத்திரம் உத்திரம். இது நட்சத்திர மண்டலங்கள்ல 12வது நட்சத்திரம். இதுக்கு அதிபதி சூரியன். இதுல 1ஆம் பாதம் சிம்ம ராசியில வரும். 2, 3, 4 பாதங்கள் கன்னி ராசியில வரும். ஸோ இந்த நட்சத்திரம் பொதுவாக ஆண் நட்சத்திரம் சொல்லப்படுறது. இது 1ஆம் பாதம் முதுகெலும்பையும் 2, 3, 4 பாதங்கள் குடல், சிறுநீர்ப்பை, கல்லீரல் இதெல்லாம் நம்ம குறிக்குது. இவங்களுடைய குணம், உத்திர நட்சத்திரோட குணம் பார்த்தீங்கன்னா நல்ல மன வலிமை இருக்கும். உங்களுக்கு உண்மையே பேசும் குணம் இருக்கும். கல்வியில நல்ல சிறப்பானவங்களா இருப்பாங்க. நல்ல அறிவாற்றல் இருக்கும் இவங்களுக்கு. இவங்க கம்பீர நடை, இவங்களுடைய நடை நல்லா கம்பீரமா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பர்சனாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால பெண்களை கவர்றவங்களா இருப்பாங்க. எல்லாரும் அவர்கிட்ட பழகணும்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய தோற்றம் வசீகரமா இருக்கும். ஆனா உங்களுடைய பழகிறதுல பாத்தீங்கன்னா இவங்க யாரும் குறைய பார்த்தாங்கன்னா நேருக்கு நேராக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனாலே பல பேர் இவங்க பகச்சிக்க வேண்டி வரும். பல பேர் நட்பு இழக்க வேண்டி வரும். இழக்க வேண்டியன்னு சொல்ல முடியாது. நண்பர்கள் இவர் நினைச்சிட்டு இருப்பார் நண்பர்னு, அவர் வெளில போய் உங்களுக்கு எதிர்ப்பா ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடுவாங்க. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் தன்னுடைய ஸ்டாண்டில் தடம் பொருளாமல் இருப்பாங்க. நல்லவங்க அப்படின்னா அவங்க நல்ல பொசிஷன்லேயே அவங்க இருப்பாங்க. இவங்களை யாரும் கெடுக்க முடியாது. தெய்வீக காரியங்களை ஈடுபாடு அதிகம் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். யாரையும் அலட்சியம் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் பிறர் நல்லா இருக்குன்னு விரும்புகிறவங்களா இருப்பாங்க. சிக்கனமாக இருப்பாங்க, கண்ணியமாக இருப்பாங்க. இதெல்லாம் உத்திர நட்சத்திரத்தினுடைய குணங்களா இருக்கு. உங்களுடைய குடும்பம்னு பார்த்தோம்னா அதிக அக்கறை காட்டுவாங்க. மனைவி குழந்தைகள் மேல அதிக அக்கறை, பாசம் உள்ளவங்களா இருப்பாங்க. முன்கோபம் அவங்களுக்கு இருக்கும். அதனால அடிக்கடி வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படும். ஆனாலும் குடும்பத்தை ஒற்றுமையா செலுத்துறதுல இவங்க முழு மனசோட ஈடுபடுவாங்க. பொதுவாக இவங்களுடைய இளமை காலங்கள் துன்பமா இருக்கும். 30 வயசுக்கு மேல நல்லா இருப்பாங்க. செல்வம், செல்வாக்கு, பூர்வீக சொத்து அதெல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து இருந்தாலும் இவங்க தனியா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்ல ஆடம்பர பிரியராகவும் இருப்பாங்க. அடிக்கடி பசிக்கும். ஆனாலும் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்றவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டைம் சாப்பிடுவாங்க. அது மாதிரி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டைம் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. சிறு வயசுலேயே நிறைய பேருக்கும் சிறு வயசுலேயே தந்தை இழந்துறவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய அப்பா இல்லாம போயிடுவாங்க. மனைவி பிள்ளைகள் மேல அக்கறை காட்டுறவங்களா இருப்பாங்க. இதான் இவங்களுடைய குடும்பமா இருக்கும். தொழில்னு பார்த்தோம்னா இவங்க ரொம்ப மனோதிடமும் அறிவாற்றல் உள்ளவங்க. அதனால பெரிய அளவுல ஆட்களை வச்சு பெரிய பெரிய தொழில்கள் செய்யறவங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. வித்தியாசம் பார்க்காம எல்லார்ட்டையும் நட்பு பாராட்டி பழகுவாங்க. எல்லாரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறவங்களா இருப்பாங்க. எந்த போட்டியையும் எதிர்த்து வெற்றி அடையிறவங்களாவும் இருப்பாங்க. இவங்க பொது பைனான்ஸ், பொருளாதாரம், பேங்க், கான்ட்ராக்ட்ஸ், விவசாயம், அது மாதிரி மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய இடம், இந்த மாதிரி இடத்துலலாம் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய நோயின்னு பார்த்தோம்னா முதுகு வலி, கழுத்து வலி, பிபி, பிளட் பிரஷர், அதாவது ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, மூளை நரம்புகள்ல அடைப்பு ஏற்படுறது, இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு பிறக்கும் போதே சூரிய தசை, சூரிய தசை சூரியன் மட்டும் நல்லா இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு அது நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சிறு வயசுலேயே தந்தை எழுந்துருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல இவங்க அதுக்கு அதன் காரணம் இதான். அதனால சூரியன் இவங்களுக்கு எப்பவுமே நல்லா இருந்ததுன்னா இவங்களோட லைஃப் நல்லா இருக்கும். அது பிறந்து உடனே உங்க சூரியன் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அப்பாவுக்கும் நல்லா இருக்கும். அப்பாவுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும். அப்பாவோட வளர்ச்சி நல்லா இருந்ததுன்னா அவங்க குழந்தையா இருக்கும்போது இவங்களுக்கும் எல்லாமே கிடைக்கும் இல்லையா, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து சந்திர தசை நடக்கும். சந்திர தசையில் நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படும். அதாவது நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புனா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சளி பிடிக்கிறது, ஜலதோஷம், தலைவலி, இந்த மாதிரி தலைபாரம், இந்த மாதிரி நெஞ்சு அடைச்சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புன்னு சொல்றோம். அது மாதிரி கல்வியில இந்த டயத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி இடமாற்றங்களும் ஏற்படும். இதெல்லாம் சந்திர திசையில் நடக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசை. செவ்வாய் தசையில அவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு முன்னுக்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்கலாம். இல்ல ஒரு சில பேரோட அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்கலாம். அதனால இந்த பாதிப்புகள் ஏற்படலாம். இதெல்லாம் செவ்வாய் திசையில நடக்கும். அதுக்கு அடுத்து ராகு தசை நடக்கும். ராகு பலமா மட்டும் இருந்துட்டாருன்னா இவங்களுக்கு நல்ல யோகமான காலமா இருக்கும். அந்த காலத்துல பல வகையில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு திருமணம் தடையா இருந்தவங்கள இந்த ராகு தசையில திருமணம் ஆகும். இதுக்கு அடுத்து ராகு தசைக்கு அடுத்து குரு தசை. குரு தசையில நல்லா அதுவும் யோகமான காலமா இருக்கும். குரு ஏன்னா சிம்ம ராசிக்குன்னு எடுத்துட்டாலும் சரி, கன்னி ராசிக்குன்னு எடுத்துட்டாலும் சரி, குரு நல்ல பொசிஷன்ல நல்ல அதிபதியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வேகமான முன்னேற்றங்கள் குரு தசையில ஏற்படும். ஸோ அப்பதான் சொத்தெல்லாம் சேர்க்கறது, குழந்தை பிறக்கிறது, புத்திர பாக்கியங்கள் ஏற்படுறது அப்படின்ற எல்லா விதமான பதவி உயர்வு,
இதெல்லாம் வந்து அந்த குரு திசையில தான் நடக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி திசை. சனி திசை வந்து பொதுவாக இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல அந்தஸ்து ஏற்படும், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்போதான் மதிப்பு மரியாதைகள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காலங்களாக இருக்கும். இவங்களுக்கு உள்ளான மரம் அப்படின்னு பார்த்தோம்னா அலரி அப்படின்னு சொல்லக்கூடிய மரம். அலரின்னா வந்து இளந்த மரம், வேற ஒன்றும் இல்லை. அலரி அப்படின்னா இளந்தை மரம். இந்த நட்சத்திரத்தை செய்யக்கூடிய சுபகாரியங்கள் வந்து பூ முடித்தல், பொன் உருக்குதல், சீமந்தம், கல்யாணம், கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான சுப காரியங்களும் இந்த நட்சத்திரத்தை செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு கோயில் சொல்கிறேன். இது வந்து எங்கே இருக்குன்னா திருவாரூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் வடகண்டம்னு இருக்குது. அந்த வடகண்டத்தில் அன்னப்பிரத்யக்ஷ மின்னம்மை சமேத கரவீரநாதர் அப்படின்றது அந்த சுவாமி. அன்னப்பிரத்யக்ஷ மின்னம்மை சமேத கரவீரநாதர்ன்ற அந்த சிவன் கோயிலில் போய் வணங்குனீங்கன்னா, ஒரு முறையாச்சும் அங்கே போய் வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வாக இருக்கும். இந்த நட்சத்திரம் பொருந்தாத நட்சத்திரம் கிருத்திகை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள்லாம் திருமணத்திற்கு பொருந்தாத நட்சத்திரங்கள். அனைவருக்கும் நன்றி.